தமிழக அரசியல் களம் பரபரத்துக் கொண்டிருக்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்களின் தாவேகா கட்சியில் இணையப் போகிறார் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது மட்டுமல்ல, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பாமக கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ், இப்படி பலரும் விஜயினுடைய கூட்டணிக்குள்ளால ஐக்கியமாக போகிறார்கள். ஒரு பக்கம் காங்கிரஸ் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் இன்னொரு திட்டம் இதில் வச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு. என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசியலில், குறிப்பாக தாவேகாவை சுற்றி என்ன அணிதிரட்டுதல் நடக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அமித்ஷா அவர்கள் மிக விரைவாக சென்னைக்கு வரப்போகிறார். இந்த அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட தலைவர்களை இதில் ஐக்கியப்படுத்தக்கூடிய வேலைகளை அவர் செய்வார். எடப்பாடி அவர்கள் என்ன பேசினாலும் ஒத்து வரவில்லைன்னாலும் அதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்து இந்த நபர்களெல்லாம் உள்ளால கொண்டு வந்துட்டு கூட்டணியை பலப்படுத்தக்கூடிய வேலையை அவர் செய்ய போகிறார் அப்படிங்கிற தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, இங்கே ஆற அமர உட்கார்ந்து கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் அவர் சந்திக்க போகிறார் அப்படிங்கிறது தான் தகவல். இதற்கு முன்னாலேயே இந்த கட்சி விஷயங்களை பலப்படுத்துறதுக்காகவும் தாவேகாவோட பேரம் பேசுறதுக்காகவும் இவர் சார்பாக பலரும் அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறாரு. விஜய் அவர்கள் மசியல்ல, இதுவரைக்கும் பிடி கொடுக்கல. ஆனால் இதில் சிபிஐ தன்னுடைய அசுரக்கரங்களை நீட்டி தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களான புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா இவர்களையெல்லாம் பிடிச்சு விசாரணையில் சிக்க வைத்திருக்கிறது. இதற்கு ஏதுவாக அவர்களே கொடுத்திருக்கக்கூடிய சிசிடிவி ஆதாரங்கள்லாம் மிகப்பெரிய பலமாக அவருடைய கையில் மாட்டியிருக்கு. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த விசாரணை போய்கொண்டிருக்கிறது. மிக மிக விரைவில் விஜய் அவர்கள் இதில் தூக்கி வச்சு லாக் பண்ணக்கூடிய விஷயம் நடக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்களாக இருக்குது. அப்போ ஒரு பக்கம் விஜய் அவர்களை தங்களோட கூட்டணியில் கொண்டு வருவதற்கான முன்னேற்பாடுகள், வேலைகள், தந்திரங்கள், விஷயங்கள் இப்படி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் தன்னுடைய கூட்டணியை தனக்குள்ள யாரை சேர்த்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான அதிரடி வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. இதில் மிக மிக முக்கியமாக செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவினுடைய ஒரு முக்கியமான தலைவர். அவர் இன்னைக்கு எந்த நாதியும் இல்லாமல் கட்சியிலேருந்து இறக்கி விட்டாச்சு. அப்போ அவருக்கு ஏதாவது பிடிமானம் வேணும். அதனால் அவர்கிட்ட பேரம் பேசக்கூடிய வேலைகள் எல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறதாக தகவல்கள் வருது. என்ன பதவி தாவேகாவில் வந்தால் அவருக்கு தரப்படும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. கட்சியினுடைய அவைத்தலைவராக அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா, இல்லைன்னா எந்த மாதிரியான அவருக்கு என்ன முக்கியத்துவம் தரப்படும், அவருக்கு கூட வரக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் அங்கே உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இதில் தான் வரக்கூடிய 27ஆம் தேதி செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா கட்சியில் இணைய போகிறதாக அதிகாரமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. சரி, இது இப்படி இருக்கும்போது இன்னொரு தகவல் என்னன்னா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களெல்லாம் தாவேகாவோடு இணையப் போகிறார்கள். அதற்கான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே டிடிவி தினகரன் விஜய் அவர்களை எந்த அளவுக்கு தூக்கி பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் அதிரடிகளை தேர்தல் களத்தில் நிகழ்த்துவார் அப்படிங்கிற ஸ்டைலில் டிடிவி தினகரன் அவர்கள் பேசினார். அப்போ அவர் ஒரு முயற்சியை தன்னளவில் எடுத்துட்டு இருக்கிறாரு. சமீபமாக டிடிவி தினகரனும் அண்ணாமலையும் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. இதில் எடப்பாடி அவர்களை வீழ்த்தணும், அதற்கு என்னென்ன காய்களை நகர்த்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது. அதற்கு ஏதுவாக தாவேகா கட்சியோட போய் இவர் ஐக்கியமாகிறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டம் கூட்டியிருக்கிறாரு, அவர்களுடைய கட்சி கூட்டம். அந்த கூட்டத்தில் பேசாமல் நம்ம என்டிஏவோடைய போய் ஐக்கியமாயிருவோமா, அவர்கள் தரக்கூடிய சீட்டுகளை வாங்கிட்டு அதில் நின்றுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இதற்கு மூத்த தலைவர் வைத்தியலிங்கம் அவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா மக்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்க. நானே திமுகவுக்கு போகிறதுக்கு இருந்தேன், அதை நீங்கள் தடுத்துட்டீங்க, நானே போய் சேர்ந்திருப்பேன். இப்போ இந்த மாதிரியான முடிவெடுத்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக அமையும்,
ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அது எந்த பலனை தரும் அப்படிங்கிற கேள்வியை வந்து அவர் முன் வச்சிருக்கிறாரு. நம்ம பேசாமல் தாவேக்கா கூட போகலாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. கட்சியில் பலரும் வந்து அதை ஆமோதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏற்கனவே திமுக கூட போகலாமா அப்படிங்கிறது வரைக்கும் இவங்க யோசித்தாங்க. அதற்கு வந்து கட்சிக்குள்ளாலே கடுமையான எதிர்ப்பு. நம்ம வந்து எம்ஜிஆருக்கு எதிரி, ஜெயலலிதாவுக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை உருவாயிரும் அப்படின்னு சொல்லி பலரும் வந்து சொல்லப்பட்ட நிலையில் தாவேக்காவுக்கு போகிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையை இவர்கள் ஆரம்பித்திருக்கிறதாக தகவல்கள் வந்து சொல்லுது. மறுபக்கம் விஜய் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸோட வந்து பேசிட்டு இருக்கிறாரு. எப்படியாவது வந்து பாமகவை உள்ளே எடுத்துட்டோம்னா அது வட மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக நமக்கு மாறக்கூடும். இப்படி ஒவ்வொருத்தருமே நம்ம உள்ளால் வரும்போது இது ஒரு பெரிய கூட்டணியாக அமையும். கிட்டத்தட்ட மக்கள் நல கூட்டணியுடைய ஞாபகம் வரும். இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோட கூட்டணி சேர்றதுக்கான ஒரு முயற்சியை அங்கே இருக்கக்கூடிய பலரும் செஞ்சிட்ருக்கிறாங்க. கார்த்திக் சிதம்பரம், கேசி வேணுகோபால், மாணிக் தாக்கூர், இப்படி ஒரு கூட்டம் காங்கிரஸ்காரர்கள் வந்து காங்கிரஸை வந்து தாவேக்காவோட சேர்க்கறதுக்கான முயற்சிகளை வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இதனுடைய பின்னணியில் ஆதவ் அர்ஜுனா, அது மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி இவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு. ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அஜெண்டா இதுதான். நம்ம கூட கூட்டணி வைக்கணும், தாவேக்கா இல்லாத பட்சத்தில் காங்கிரஸை திமுக கூட்டணியிலேருந்து பிரித்து அவர்கள் கூட சேர்த்து விடணும். இந்த வேலை தான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொடுக்கப்பட்டதாக வந்து தகவல்கள் வந்து வெளியாச்சு. அதனுடைய அடிப்படையில் காங்கிரஸை தாவேக்கா கட்சியோட சேர்க்கிறதுக்கான முயற்சிகள் வந்து நடந்துட்டுருக்கு. அது மட்டுமல்ல, எப்படி காங்கிரஸை உள்ளே கொண்டு வரோமோ அது மாதிரி திமுகவோடு இருக்கக்கூடிய சிபிஎம், விசிகே இந்த கட்சிகளையும் வந்து நம்ம கொண்டு வர்றதுக்கான முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள் விரும்புகிறார்கள். அதை பேசி எப்படியாவது நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது சாத்தியப்படுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. என்னென்னா இவர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் தெளிவு உண்டு. விசிகாவாக இருந்தாலும் சரி, சிபிஎம்மாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஒரு கூட்டணி அமைச்சு படுகுழியில் வந்து விழுந்தது அவர்களுக்கு நினைவு இருக்கும். அந்த வரலாறை வந்து அவர்கள் வந்து நிச்சயமாக மறக்க மாட்டாங்க. இப்போது கொள்கை அடிப்படையிலேயே நம்ம வந்து விஜய் கூட சேர முடியாது. ஒருவேளை நாளைக்கு அவர் வந்து பரிணமித்து நல்ல ஒரு அரசியல் தலைவராக நல்ல கொள்கை பிடிப்போட மக்களுக்காக விஷயங்கள் செய்து வரும்போது இது நடக்கக்கூடும். ஆனால் திடுதிப்புன்னு இப்போ ஒரு எலெக்ஷனை கூட சந்திக்காத விஜய் அவர்கள் வெறும் நடிகர் பிம்பத்தை, சினிமா பிம்பத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. குறிப்பாக அரசியல் களத்தில் நீண்ட அனுபவம் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம் மாதிரியான கட்சிகள் இதில் சேருமா அப்படிங்கிறது $1,000,000 கேள்வி தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் இப்படியான ஒரு முயற்சியை வந்து அவர்கள் செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. ஒருவேளை அப்படி இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய பட்சத்தில் திமுகவுக்கு போகக்கூடிய சிறுபான்மையினுடைய வாக்குகள், இந்த தலித் மக்களுடைய வாக்குகளை வந்து நம்ம இங்கே அறுவடை செய்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். மிகப்பெரிய அடி காத்திருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னது நமக்கு இதில் நினைவுக்கு வரலாம். இப்படி தான் இந்த அரசியல் வேலைப்பாடுகள், அரசியல் தந்திர வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது களத்தில். இதையெல்லாம் தெரிஞ்சு தான் திமுக மிக தீவிரமாக அரசியலில் களமாடக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்கு. ஒருவேளை மிக விரைவில் காங்கிரஸ் திமுகவிலிருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் வெளியேறக்கூடிய பட்சத்தில் அதை எப்படி திமுக எதிர்கொள்ள போகிறது, எப்படி களத்தில் வந்து சமாளிக்க போகிறது, இது திமுகவுக்கு பின்னடைவாக அமையுமா, காங்கிரஸ் ஒருவேளை பிரிஞ்சு போனால் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அலசி ஆராய வேண்டியது இருக்குது. களத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒருவேளை தாவேக்கா நினைப்பது போல் இந்த கூட்டணி இதெல்லாம் அமையக்கூடிய பட்சத்தில் அது வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு பலமாக அமையக்கூடும். இது கூட
அமித்ஷா அவர்களுடைய தந்திரமாக இருக்குமோ அப்படின்னு கூட நம்ம நினச்சி பார்க்கலாம். என்னென்னா அவர்கள் வெற்றி பெறுவதற்கான அத்தனை வேலைகளையும் வந்து செய்வாங்க. எப்படி பீகாரில் அவர்கள் வெற்றி பெற்றாங்களோ அதே உத்வேகத்தோடு தான் கிளம்பி வந்து இங்கே அந்த தந்திர வேலைகளை செய்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் இவங்க வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ ஒன்று, தாங்கள் நினைக்கிற மாதிரியான கூட்டணி அமையணும். இல்லைன்னு சொன்னால் திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளை வந்து சிதறடிக்கணும். அதற்கு என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அதை செய்யணும். அப்போ திமுகவோட இருக்கக்கூடிய முக்கியமான கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. காங்கிரஸை இதிலேருந்து பெயர்த்து எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு போகக்கூடிய இந்த சிறுபான்மை வாக்குகள் வந்து அவர்களுக்கு போகாது. அதை தடுத்து நிறுத்திடலாம். அது மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் இங்கேருந்து போகிறதாக இருந்தால் அதில் மிக முக்கியமாக பாஜக அதிமுக கூட்டணியிலேருந்து மற்ற கட்சிகளை நம்ம வந்து இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தீவிரமாக இருக்கிறாங்க. பாமகவில் இருக்கக்கூடிய இப்போ 2 இது இருக்குது. பாமக அன்புமணி ராமதாஸ், அது மாதிரி அவருடைய தந்தையார் 2 பேருமே சண்டை போட்டு கொண்டாலும் அவர்கள் 2 பேரையுமே பாஜக கூட்டணிக்குள்ளால் கொண்டு வர்றதுக்கான அத்தனை முயற்சிகளையும் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அது வேற ஒரு பக்கம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அமித்ஷா அவர்கள் வந்து இந்த நபர்களை எல்லாம் ஐக்கியப்படுத்தக்கூடிய வேலைகளை வந்து செய்வார். அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் காங்கிரஸ் திமுகவிலேருந்து பிரிந்து போகும்னா அது நிச்சயமாக பாஜக அதிமுக கூட்டணிக்கு பலமாக அமையும். எலெக்ஷனில் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வரக்கூடிய நாட்களில் இந்த பிரச்சாரம், அதனுடைய வியூகம், இந்த கூட்டணிகள் வந்து எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்த பார்வையிலேருந்து அமையும்னா தொங்கு சட்டமன்றமாக கூட அமையக்கூடும். அந்த வாய்ப்பு நிச்சயமாக பாஜகவுக்கு தான் சாதகமாக அமையும். இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை உடைக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய கூட்டணிகளை பிரிக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கட்சியான அதிமுகவை கபலீகரம் பண்ணுறது, இதுதான் அவர்களுடைய திட்டம். அந்த திட்டத்தில் பாதி கடலை வந்து அவங்க தாண்டிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. வரக்கூடிய நாட்களில் இந்த அரசியல் தந்திரங்கள், அரசியல் வேலைப்பாடுகள், கூட்டணி விஷயங்கள் எப்படி போகிறது, குறிப்பாக தாவேக்கா தன்னுடைய இந்த பலத்தை வந்து எப்படி நிரூபிக்க போகிறது, மற்றவர்கள் தாவேக்காவோட கூட்டணி சேர்வார்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மிக மிக முக்கியமாக செங்கோட்டையன் அவர்கள் அவர்களுடைய சகாக்களோட போய் தாவேக்கா கட்சியில் இணைவாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.